உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள். சென்னை ஐஐடி வளாகத்தில் செயல்படும் வனவாணி பள்ளியில் கல்வி அலுவலர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார். இது தொடர்பான விரிவான விவரங்களை செய்தியாளர் சங்கரன் வழங்க கேட்கலாம். சங்கரன், வணக்கம். இந்த விசாரணை தொடர்பான முழுமையான விவரங்களை பதிவு பண்ணலாம். சங்கரன், வணக்கம். சென்னை ஐஐடி சார்பில் ஐஐடி வளாகத்திற்குள்ளாக வனவாணி மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி என்பது இயங்கி வருகிறது. பல ஆண்டுகளாக இயங்கி வரும் இந்த பள்ளியில் கிட்டத்தட்ட ஒரு 1500க்கும் அதிகமான மாணவர்கள் இயங்கி வருகிறார்கள். இந்த பள்ளி தற்போது சர்ச்சையில் சிக்கியிருக்கிறது. அதாவது கடந்த ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி மாணவர்களுக்கு உடல் ரீதியான ஒரு ஆய்வு சோதனை நடத்தப்பட்டதாக பெற்றோர்கள் தரப்பில் குற்றம் சாட்டு எழுப்பப்படுகிறது. பெற்றோர் அனுமதி இல்லாமல் மாணவர்களுக்கு எப்படி உடல் சார்ந்த ஒரு ஆய்வு சோதனையை மேற்கொள்ளலாம் என்ற குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். இது தொடர்பாக பள்ளி நிர்வாகம் அந்த ஆசிரியர்கள் மீது, பள்ளி முதல்வர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றெல்லாம் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இது தொடர்பாக ஏற்கனவே தனியார் பள்ளிகளுக்கான இயக்குனர் பழனிசாமி மற்றும் தென் சென்னை மாவட்ட தனியார் பள்ளிகளுக்கான அலுவலர் மோகன் ஆகியோர் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இதற்கிடையே ஐஐடி நிர்வாகம் ஒரு விளக்கத்தையும் அளித்திருக்கிறது. பள்ளி மாணவர்களுக்கு மருந்து எதுவும் அளிக்கப்படவில்லை, வேறு எந்த பொருள்களும் அவர்கள் உட்கொள்வதற்கு எதுவும் செய்யவில்லை என்று விளக்கம் அளித்ததோடு, எதுவாக இருந்தாலும் நடந்த சர்ச்சை காரணமாக பள்ளி முதல்வர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் என்ற ஒரு தகவலை ஐஐடி நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில்தான் என்ன ஆகஸ்ட் 19ஆம் தேதி நடந்தது என்ன என்பது குறித்து நேரிலேயே தென் சென்னை மாவட்ட கல்வி அலுவலர் மோகன் சென்று தற்போது பள்ளியில் விசாரணை மேற்கொண்டு வருகிறார். அன்று பணியில் இருந்த ஆசிரியர்கள் எல்லாம் அழைக்கப்பட்டு நடந்தது என்ன என்பது குறித்து தற்போது விரிவாக அவர் விசாரணை நடத்தி வருகிறார். இது குறித்த அறிக்கை தனியார் பள்ளிகளுக்கான இயக்குநரிடம் விரைவில் அளிக்கப்படும் என்று தெரிகிறது. அதைத் தொடர்ந்து மேற்கொண்டு விரிவான ஒரு நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற தகவல்களும் வெளியாகியுள்ளன. விவரங்களுக்கு நன்றி சங்கரன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.